திருவள்ளூரில் அதிமுக பெண் கவுன்சிலரையும் அவரது மகனையும் வீடு புகுந்து ஒரு கும்பல் கடத்தி சென்றிருக்கிறது. தங்க நகைக்காக கடத்தல் நடந்தது உண்மையா? காரில் கடத்தி செல்லப்பட்ட அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் அவரது மகனை போலீசாருக்கு பயந்து ஆந்திர மாநிலம் காளஹஸ்தி அருகே விட்டுவிட்டு மர்ம கும்பல் தப்பி ஓடி உள்ளது. கடத்தல் நடந்தது உண்மையா? திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கம் அடுத்த பல்லவாடா கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமார் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை இணை செயலாளராக உள்ளார். இவரது மனைவி ரோஜா கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தின் 1வது அதிமுக ஒன்றிய கவுன்சிலராக இருக்கிறார். இவர்களுக்கு ஜாய் என்ற 24 வயது மகளும் ஜேக்கப் என்ற 22 வயது மகனும் உள்ளனர். திங்கட்கிழமை பிற்பகலில் கவுன்சிலர் ரோஜா மற்றும் அவரது மகன் ஜேக்கப் ஆகியோர் வீட்டில் இருந்த நிலையில் இருவரையும் திடீரென காணவில்லை. மேலும் வீட்டில் இருந்த இனோவா கார் ஒன்றும் காணாமல் போனது. வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டு ஹார்ட் டிஸ்க் எனப்படும் தகவல் சேகரிப்பு கருவியும் திருடப்பட்டு இருந்தன. இருவரும் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்தில் ரோஜாவின் கணவர் ரமேஷ் கும்மிடிப்பூண்டி காவல் கண்காணிப்பாளர் கிரியாசக்தியிடம் புகார் அளித்தார். உடனே சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணையை தொடங்கினார் டிஎஸ்பி கிரியாசக்தி. கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட ஒன்றிய கவுன்சிலர் ரோஜா மற்றும் அவரது மகன் ஜேக்கப் ஆகியோரின் செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தன. காரின் அடையாளம் மற்றும் பதிவு எண்ணை வைத்து நடத்திய விசாரணையில் தமிழக ஆந்திர எல்லையான ஆரம்பாக்கம் வழியாக ஆந்திர மாநிலத்தை நோக்கி கார் சென்றது தெரிய வந்தது. உடனே ஆந்திர மாநில போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த சாலையில் சோதனை நடத்தப்பட்டது. திருவள்ளூரில் இருந்து 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையும் நடத்தப்பட்டது. மேலும் இனோவா காரில் கடத்தி சென்றபோது ஆந்திர எல்லை ஆரூரில் வைத்து அதிமுக பெண் கவுன்சிலர் ரோஜாவின் உறவினர் பார்த்ததாகவும் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் பின்தொடர்வதை அறிந்த கடத்தல் கும்பல் இருவரையும் ஆந்திர மாநிலம் காளஹஸ்தி சாலையில் வரதயபாளையம் பகுதியில் விட்டுவிட்டு சென்றனர். காரையும் அங்கேயே விட்டு சென்றது அந்த கடத்தல் கும்பல். போலீசார் இருவரையும் காருடன் மீட்டு திருவள்ளூர் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். ரோஜாவின் வீட்டில் இருந்த 30 சவரன் நகைகள், அவர் அணிந்திருந்த 8 சவரன் நகைகள் என 38 சவரன் நகைகளை மட்டும் கடத்தல்காரர்கள் கொள்ளையடித்ததாக கூறப்படுகிறது. பெண் கவுன்சிலரும் அவரது மகனும் கடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நகைக்காக கவுன்சிலர் கடத்தப்பட்டாரா அல்லது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையில் கடத்தல் நடத்தப்பட்டதா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மையிலேயே கடத்தல் சம்பவம் நடந்ததா அல்லது கடத்தல் நாடகமா என்ற கோணங்களிலும் விசாரணை நடந்து வருகிறது.